ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 14 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிசியில் பங்கேற்கிற அனைவருக்கும், இந்த டிஎன்பிசியில் நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று கவர்மெண்ட் வேலையை வாங்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ அதற்கான உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரி, ஓகே. ஒன்று, தமிழ்நாட்டினுடைய முதல் பழங்குடியின பெண் நீதிபதி யார்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ரீபதி. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி நடத்திய இந்த உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்காக ஸ்ரீபதி அப்படின்ற பழங்குடியின பெண்ணு இவங்க வந்து போட்டி போட்டாங்க. ஸோ அதில் வந்து இப்போ தேர்ச்சியும் பெற்றிருக்காங்க. 23 வயசு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 வயசு தான் ஆகிருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்க எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா போலூரை அடுத்த திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த ஜவ்வாது மலை ஒன்றியம் வந்து ஜவ்வாது மலை புலியூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காளி அப்படின்ற பழங்குடியின பெண். இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். எந்த வகை பழங்குடியின பெண்? காளி அப்படின்ற அந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்தவங்க. அதே போல் இவங்க படித்தது ஏலகிரி ஸ்கூலில், ஒரு அரசாங்க ஸ்கூலில் தான் படிச்சுக்கிறாங்க. ஏலகிரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதே போல் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் தான் படிச்சிருக்காங்க. அதாவது லா வந்து படிச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரான வெங்கட்ராமன் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜட்ஜோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஒருத்தர் பாருங்க. அவருடைய மனைவி நீதிபதி ஆவாங்கன்னு அவங்களுக்கு கூட தெரியாமலாம் இருக்கலாம். இதான் இந்த சமூகத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை சீரியஸாகவே. ஓகேங்களா? ஓகே. அப்போது முதல் பழங்குடியின பெண் நீதிபதி யாருன்னா ஸ்ரீபதி அப்படின்றவங்க. இந்த மாதிரி கீழே இருக்கிறவங்க, அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி முன்னேறன்றது தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, ரெண்டாவது, இந்தியாவிலேயே சாலை விபத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னா ஆப்ஷன் பி, தமிழ்நாடு தாங்க. அதாவது இதில் இருந்து பெருமை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது சாலை விபத்தில் அதுவும் கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 32 வயசு, ரொம்ப யங்கான வயசு. அதாவது மேக்சிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆண் தான். சாலை விபத்தில் இறக்குறவங்க தமிழ்நாடுன்றதில் ரொம்ப நம்ம வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்கும். இந்தியாவிலே நம்பர் 1 அதிகமாக சாகிறவங்க தமிழர்கள் தான் சாலை விபத்தில். இது ரொம்ப காலமாக இருக்குது. இதுக்கான அதாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் இன்னுயிர் காப்போம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கூட எடுத்துன்னு வந்திருக்காரு. பட் நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படி கம்மி பண்ணி இன்னுயிர் காப்போம்ன்ற ஒரு ஸ்கீமை கூட எடுத்துன்னு வந்துருக்காங்க. பட் ஆனால் அந்த விபத்தினுடைய அந்த இறப்பு வந்து சதவீதம் வந்து ரொம்ப முன்ன விட குறைஞ்சிருந்தாலும் ஆனால் நம்பர் 1 தான் இருக்கும். இது வந்து நம்ம பைக் ஓட்டுறவங்க எல்லாரும் ஹெல்மெட்டும் போனோம், ப்ளஸ் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி ஓட்டணும். அடுத்து, மதுபாபு பென்ஷன் யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒடிசாங்க. அதாவது ஒடிசா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், அதே போல் இந்த கோவிட்ல அப்பா அம்மா இறந்த அந்த குழந்தைகள், கோவிட். அடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே அப்பா அம்மா இல்லாத அனாதைன்னு சொல்லுவாங்களா, அப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அவங்க, அதே போல் வயதானவர்கள், அதே போல் திருமணம் ஆகாதவங்க, அதே போல் விதவைகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 37 லட்சம் பேர் சொல்கிறாங்க. 36 லட்சம் சம்திங், 36 to 37 லட்சம் பேர். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப் டு 79 வயசு வரையும். இவங்க 79 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் 1200 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மதுபாபு பென்ஷன் சொல்லிட்டு ஒடிசாவில் நவீன் பட்நாயக், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போது யாரும் ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறத அந்த மாநிலம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, சட்டத்திற்கு புறம்பாக அல்லது அநீதிக்கு ஆளான வழக்குதாரர்களுக்கு முழுமையான நீதியை வழங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு சிறப்பு மற்றும் அசாதாரண அதிகாரத்தை வழங்கும் அரசியலமைப்பு விதி. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க, விதி 142. இது ஏன் நம்ம இப்போ கேட்டோன்னா, அதாவது உங்களுக்கே தெரியும், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து சிறையில் இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இந்த 142 விதியை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் விடுவிச்சிச்சு அவங்கள. அதாவது நீதிமன்றமே விடுவிச்சிச்சு, நீங்கள் வந்து இது பண்ணலாம். அது வந்து இந்த விதியை பயன்படுத்தி தான். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் சாந்தனு, இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா இலங்கை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சாந்தனு அவங்க அம்மாவுக்கு, அவங்க பெற்றோருக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டு முருகன் வந்து அதாவது நான் இலங்கைக்கு போனோம் அப்பா அம்மா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. பட் அதுக்கான
அனுமதி வந்து இந்திய அரசாங்கத்துலேருந்து வரணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம இந்த கொஷின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த விதி, அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே கைதிகளை விடுதலை செய்கிற அந்த விதி வந்து ஆர்டிகல் 142 வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கூட இருக்கலாம். உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக பாயிண்ட் நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்ததுலேருந்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஒன்று, தமிழ்நாட்டினுடைய முதல் பழங்குடியின பெண் நீதிபதியினுடைய பெயர் என்ன? இந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். ரெண்டாவது, சாலை விபத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இது. இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.